ஸ்டேட்ஸ் இருக்கு, பல கான்சியஸ்னஸ் இருக்கு. அத பத்தி கிருஷ்ணர் ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இது ஃபுல்லா கிருஷ்ணர் தான் பேசுவாரு இந்த சாப்டர்ல கர்மாவை பத்தி. ஃபர்ஸ்ட் சொல்றாரு பக்தியில பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, ரெனவுன்சியேஷன் பண்றதை விட இந்த பக்தி செய்யறது, பக்தியோட நம்ம வேலையை செய்யறது கரெக்ட் அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கும் மேல அதை செய்ய முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறது என்னன்னாக்க கர்ம காண்டா. அதை பத்தி போன வாரம் பிரபு பேசினாரு. கர்ம காண்டா அப்படின்னா என்னன்னா, வேதத்துல இருக்கபடி இது செஞ்சா இது கிடைக்கும். சோ அதனால நம்ம இந்த உலகத்துல வாழ்றதுக்கு பல விஷயங்களை நம்ம பயன்படுத்துறோம். இப்போ தண்ணி உபயோகப்படுத்துறோம், சூரிய வெளிச்சத்தை உபயோகப்படுத்துறோம், மூச்சு காற்று, ஆக்சிஜன், அந்த மாதிரி பல விஷயங்களை எடுத்துக்கிறோம். ஆனா நம்ம அதுக்கு ஏதாவது ரெசிப்ரோகேஷன் பண்ணிருக்கோமா? இல்ல. அதுதான் இந்த யக்ஞா, இந்த சாக்ரிஃபைஸ். டெமிகாட்ஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தேவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம செய்யறதுதான் யக்ஞம். ஓமம் வளர்த்துறது அதெல்லாம். சோ அவங்கள நம்ம சந்தோஷப்படுத்தினா நமக்கு என்ன தேவையோ அதை அவங்க கொடுப்பாங்க. அதனால நம்ம சந்தோஷமா இந்த உலகத்துல வாழலாம். அவங்களும் சந்தோஷமா ஆயிடுவாங்க நம்ம சாக்ரிஃபைஸ்னால. நமக்கு என்ன வேணுங்கிறத அவங்க கொடுப்பாங்க. ஸோ யூ கேன் கண்டினியூ, நம்ம இந்த உலகத்துல இந்த வாழ்க்கையை கண்டினியூ பண்ணலாம் நம்மளோட இச்சப்படி. சோ அப்படி இல்லைனாக்க என்ன அப்படிங்கிறதையும் பிரபு சொன்னாரு. நீங்க அப்படி யக்ஞம் நம்ம ஏதோ கர்மங்கள் பண்ணதுனால இப்ப நம்ம பாக்கெட்ல மணி இருக்க வரைக்கும் நீ செலவு பண்ணலாம், அதுக்கப்புறம் காலி ஆயிடுச்சுன்னா பண்ண முடியாது. சோ நம்ம கர்மங்கள் செஞ்சு இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் எல்லாம் செஞ்சு எந்த அளவுக்கு நம்ம கிட்ட இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம உபயோகப்படுத்திட்டே இருக்கலாம். பட் அது காலி ஆகும் போது நம்ம ஏதாவது திருப்பி செஞ்சிருந்தா தானே நமக்கு டெமிகாட்ஸ் ரெசிப்ரோகேட் பண்ணுவாங்க. சோ அந்த விஷயத்த சொன்னாரு. சோ இது கர்ம காண்டா, இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கிறதுக்கு. இதுதான் வேதம். வேதத்துல ஃபுல்லா என்ன இருக்கு அப்படின்னா இந்த மந்திரங்கள், இந்த யஜ்ஞங்கள், என்ன செஞ்சா என்ன கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி. சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏன் தேவையா, நம்ம எல்லாமே இருக்குதே, நேச்சுரலா இருக்குதே, நம்ம உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காமெடி சொல்லுவாங்க. இப்ப நம்ம உடம்பு சரியில்லாம யாராவது ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்கன்னா ஒரு நாள் ஆக்சிஜன் வச்சாங்கனாக்கா எவ்வளவு பில் போடுறாங்க? ஒரு பேஷண்ட் சொன்னாரு 6000 ஆச்சாமாக்கா ஒரு நாளைக்கு அந்த பில். வெளியே டிஸ்சார்ஜ் ஆகி வரும்போது பில்லு கட்டிட்டு வெளியே வரும்போது அந்த பேஷண்ட் சொல்றாரு, இத்தனை வருஷமா எனக்கு பகவான் ஆக்சிஜன் கொடுக்குறாரு, இது வரைக்கும் அவர் பில்லு கேட்டதே இல்லை, நான் கொடுத்ததே இல்லை அப்படின்னு. சோ அந்த மாதிரி நம்ம உயிர் வாழ்றதுக்கு பல விஷயங்கள் நம்ம இந்த உலகத்துல ரிசோர்சஸ நம்ம யூஸ் பண்றோம். நம்ம அது எப்படி ரெசிப்ரோகேட் பண்றதுங்கிறது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். அதுக்காக தான் இந்த யக்ஞம் அப்படிங்கிறது. இப்போ இத்தனை விஷயங்கள் இருக்கு. மழைக்கு ஒரு பகவான் இருக்காரு, தண்ணிக்கு ஒரு பகவான் இருக்காரு, சூரியனுக்கு ஒரு பகவான் இருக்காரு. அப்போ ஒவ்வொருத்தையும் நான் ஒவ்வொன்னா ஒரு யக்ஞம் பண்ணி சந்தோஷப்படுத்த முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அந்த டீடியஸ் ப்ராசஸ் இருக்கு, ஃபாலோ பண்ணணும்னா பண்ணலாம். பட் இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட், ரொம்ப ரொம்ப கஷ்டம். வேதத்துல இருக்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அது எல்லாத்தையும் பர்டிகுலரா சாட்டிஸ்ஃபை பண்றது ரொம்ப கஷ்டம். பட் எந்த டெமிகாட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் ஒரிஜினலி யாருக்கு போகுது? விஷ்ணு. ஹி இஸ் த ஆரிஜின் ஆஃப் ஆல் சச் சாக்ரிஃபைசஸ். எல்லா சாக்ரிஃபைஸ்க்கும் ஆரிஜின் யாரு? விஷ்ணு. இதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு பார்த்தா, இப்ப நம்ம எந்த ஓமம் வளர்த்தினாலும் எப்படி ஆரம்பிப்போம்? ஒரு 2 விஷயம். ஒண்ணு ஷாலிகிராம் அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சிருப்பாங்க. ஷாலிகிராம் அப்படிங்கிறது பகவானே தான். அந்த கண்டகி நதியில ஷாலிகிராம் அப்படிங்கிறது ஒரு பகவானோட உருவம். பிளாக்கா சின்ன சின்ன ஷேப்ஸ்ல டிசைன்ஸ்ல இருக்கும். அந்த டிசைன்ஸ் வச்சு அது என்ன பகவான், என்ன தெய்வம், எந்த சாமியை குறிக்குது? இது கிருஷ்ணரா, இல்ல கோபாலரா, இல்ல இது நரசிங்கரா, இல்ல சுதர்ஷனா அப்படிங்கறது அதுல இருக்க மார்க்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். சோ அந்த ஷாலிகிராம் இருந்தாதான் ஒரு ஓமத்தை நவழ்த்த முடியும் ஃபர்ஸ்ட். சோ அதனால இதுல இருந்து என்ன தெரியுது? தி ஆரிஜின் ஆஃப் ஆல் சாக்ரிஃபைசஸ் விஷ்ணு. அந்த ஷாலிகிராம்ங்கிறது விஷ்ணு, கிருஷ்ணா.
இஸ் நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கிருஷ்ணா. ஒரு ப்ரூஃப். இன்னொன்னு, எந்த யஜ்ஞம் நடந்தாலும் ஓம் அப்படிங்கறத சொல்லிதான் இந்திராய ஸ்வாஹா, ஓம் வருணாய ஸ்வாஹா அப்படின்னு அந்த ஓம் சொல்லிதான் அந்த டெமிகாடோட பேரை சொல்லுவாங்க. அந்த ஓம்ங்கிறது என்ன? விஷ்ணு. ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த 2 சின்ன விஷயத்தினால நமக்கு தெரியுது the proof is எல்லாத்துக்கும் ஆரிஜின் யாரு? விஷ்ணு அப்படிங்கிறது. ஸோ எந்த ஓமம், எந்த சாக்ரிஃபைஸ், எந்த பூஜை புரஸ்காரம் எதுனாலும் அல்டிமேட்டா யாருக்கு போகுது அப்படின்னா விஷ்ணுக்கு. என்னதான் நம்ம டெமிகாட்ஸை ப்ளீஸ் பண்ணாலும் டெமிகாட்ஸ் போய் விஷ்ணுட்ட சொல்லுவாங்க. அவரு சாங்ஷன் பண்ணாதான் இந்த டெமிகாட் நமக்கு கொடுக்க முடியும். இப்ப இந்த சாமிக்கு இந்த பூஜை பண்ணு, இந்த சாமிக்கு அந்த பூஜை பண்ணு, இந்த இது கொடு, கோரிக்கை வை அப்படிங்கறத இந்த சாமிகிட்ட கும்பிட்டா இது நடக்குதுன்னு சொல்றாங்க, அதனால அந்த சாமிகிட்ட கும்பிடு அப்படின்னாங்க. எந்த சாமிகிட்ட நம்ம போய் என்ன யஜ்ஞம் பண்ணி எந்த சாக்ரிஃபைஸ் பண்ணாலுமே அந்த சாமி இஸ் அண்டர் விஷ்ணு. சோ அவரு அங்க கன்சல்ட் பண்ணி அவரு ஓகே சொல்லும் போது இது ரெக்கமெண்டேஷன், அவ்வளவுதானே ஒழிய ஆக்சுவல் சாங்ஷன் விஷ்ணு தான் பண்றாரு. ஸோ இதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி பிரபு இந்த இது எப்படி அந்த விவசாயம் அப்படிங்கிறது ஒரு முக்கியம், அது எப்படி நமக்கு கிடைக்குது, அந்த சைக்கிளை பத்தியும் கொஞ்சம் சொன்னாரு. நமக்கு முக்கியமான யஜ்ஞம் எப்படி எது அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட் நமக்கு எல்லா ஜீவாத்மாக்களும் உணவு சாப்பிட்டுதான் வாழ முடியும். அதனால தானியங்கள் வேணும். அந்த தானியங்கள் எப்படி வருது? மழை வந்தாதான் நமக்கு தானியங்கள் கிடைக்கும். சோ அந்த மழை வர்றதுக்கு என்ன பண்ணணும்? யஜ்ஞம் பண்ணணும். அங்கதான் ஆரம்பிக்குது. சோ அந்த யஜ்ஞம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் சாக்ரிஃபைஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த யஜ்ஞங்கிறது என்ன? வேதத்துல சொல்லியிருக்கு. அது நமக்கு சொன்ன பிரிஸ்கிரைப்டு டியூட்டிஸ், நம்மளோட கடமைகளை செய்யறதுதான் யஜ்ஞம். அந்த நம்மளோட கடமை எங்க சொல்லியிருக்கு? வேதத்துல சொல்லியிருக்கு. சோ அந்த வேதம் எங்க இருந்து வந்தது அப்படின்னு பார்த்தா பகவான் கொடுத்தாரு. வேதம் அப்படிங்கிறது பகவானோட சவுண்ட் வைப்ரேஷன். இந்த உலகம் படைக்க ஆரம்பிக்கிறது முதல்ல வந்த ஒரு விஷயம், அந்த 5 என்டிட்டில முதல் சவுண்ட். அந்த முதல் சவுண்ட் தான் ஓம். சோ பகவானோட சவுண்ட்ல இருந்து வந்ததுதான் வேதம். அதனால்தான் வேதத்துக்கு அவ்வளவு பவர். வேதங்கிறது யாரும் எழுதின விஷயம் கிடையாது, பகவான் கொடுத்த சவுண்ட் வைப்ரேஷன். அதுக்கப்புறம் அந்த சவுண்ட் வைப்ரேஷனை கேட்டதுனால அதை எழுதி வச்சிருக்காங்களோ இல்லையா, பட் த ஆரிஜின் ஆஃப் வேதாஸ் இஸ் பகவான். சோ இப்ப எப்படி சைக்கிள் புரிஞ்சது பாத்தீங்களா? சோ ஒரு ஜீவாத்மா வாழணும்னா உணவு வேணும், உணவுக்கு மழை வேணும், மழைக்கு யஜ்ஞம் பண்ணணும். அந்த யஜ்ஞங்கிறது என்ன? தன்னோட கடமைகளை அவங்கவுங்க செய்யறது. அந்த தன்னோட கடமைகள் என்ன அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? வேதத்துல இருந்து தெரிஞ்சுக்கணும். வேதம் எங்க இருந்து வருது? பகவான் கொடுத்தாரு. இதுதான் சைக்கிள். இந்த சைக்கிளை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணாதான் இந்த உலகத்துல நமக்கு தேவையானதை பகவான் கொடுப்பாரு. இந்த தேவர்கள் எல்லாம் சாட்டிஸ்ஃபையா இருப்பாங்க. நம்ம நிம்மதியா லைஃப இது பண்ணலாம். இப்போ கலியுகத்துக்கு பிரபு கடைசியா சொல்லி முடிச்சாரு. இந்த மாதிரி யஜ்ஞம்னா ரொம்ப டீடியஸா இருக்கிறதுனால கலியுகத்துக்கு ஒரு ஈஸியான மெத்தட் சொன்னாரு. யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஹரே கிருஷ்ண மகாமந்திரா மாதாஜி. எஸ் மாதாஜி. இல்ல, ஹரே கிருஷ்ண மகாமந்திரா. எஸ் மாதாஜி. தேங்க்யூ சோ மச். கரெக்ட் மாதாஜி. ஏன்னா இது கலியுகத்துக்கான தர்மம், சங்கீர்த்தன யஜ்ஞம். இவ்வளோ யஜ்ஞம் எல்லாம் வளர்த்தி, ஓமம் எல்லாம் வளர்த்தி, இதெல்லாம் பண்ணி, இவ்வளவு தானியங்கள்லாம் ஆஃபர் பண்ணி, அதுக்கு ஒரு நல்ல பிராமணம் கிடைக்கணும். முதல்ல அவங்களுக்கு அந்த வேதங்கள் தெரியணும், அவங்க அவ்வளோ சக்தி உள்ளவங்களா இருக்கணும். அந்த காலத்துல வேதங்கள் படி அந்த பிராமணர்கள் அந்த யஜ்ஞத்தை வளர்த்தணும்னா மேட்ச் பாக்ஸ் வச்சு அந்த தீய பத்த வைக்க மாட்டாங்க. மந்திரம் சொல்லி அந்த மந்திரத்திலேயே the fire will come. அதுக்கும் மேல அந்த யஜ்ஞம் செய்ய 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 அவங்க செய்யற அந்த சாக்ரிஃபைஸ் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம பார்த்திருக்கலாம், சில என்டிட்டிஸ உள்ள போடும் போது இமீடியட்டா அதுக்கு அடுத்த ஜென்மங்கள் கிடைச்சு போகும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா அந்த காலத்துல பிராமணர்கள் இருந்தாங்க, யஜ்ஞம் பண்ணாங்க. அது விஷ்ணுக்கு சாட்டிஸ்ஃபையா இருந்துச்சு, எல்லாம் நடந்தது. சோ இந்த கலியுகத்துல
கலியுக தர்மம் என்ன அப்படின்னு பார்த்தா நாம சங்கீர்த்தனம். இந்த நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கும்போது சங்கீர்த்தனம் ஜஸ்ட் ஒரு 2-3 பேரு சேர்ந்து பகவானோட நாம வந்து ஆஹ் கீர்த்தனையா பாடுறது. இப்ப எங்க போனாலும் நமக்கு இப்ப கேக்குது இல்லையா, கோயில்ல வந்து பஜனை கர்த்தால் எல்லாம் பிளே பண்ணிட்டு, அதுதான் இந்த கலியுகத்துக்கான யஜ்ஞம். வேற எதுவுமே தேவையில்லை. நெருப்பு, நெய்யு, ஓமம், பிராமண பூஜை புரஸ்காரம், அவ்வளோ பத்தியம், அவ்வளோ கிளென்லினஸ், அதெல்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப ரொம்ப ஈஸியான யஜ்ஞம் கலியுகத்துக்கு வந்து சங்கீர்த்தன யஜ்ஞம். ஜஸ்ட் 2-3 people come together, more than 2-3 people come together, வந்து அந்த கடவுளோட நாமத்தை வந்து பாடுறதுதான். கடவுளோட பேரு, கடவுளோட நாமம், கடவுளோட லீலைகள் எல்லாத்தையுமே வந்து சங்கீர்த்தனம்னு சொல்லலாம். அதுலயும் வந்து சிறந்தது நாம சங்கீர்த்தனம். அதுலயும் இந்த பெஸ்ட் மந்த்ரா எப்படின்னு பார்த்தா ஹரே கிருஷ்ணா மகா மந்த்ரா, மாதாஜி சொன்ன மாதிரி. சோ இது வந்து நம்ம வந்து போன வாரம் பிரபு வந்து இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் வரைக்கும் சொன்னாரு. இப்ப வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா அந்த விஷயங்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்க, கிருஷ்ணர் வந்து அர்ஜுனர்கிட்ட வந்து கேட்கும் போது பீஷ்மரை கொல்ல சொல்றாரு. நீ கொல்வியா? ஏன்னா இதுதான் வந்து உன்னோட தர்மத்தை நீ செய்யணும். ஏன்னா நீ வந்து எல்லாத்தையும் துறந்து போக வேண்டியதில்லை, உன்னோட கடமையை செய்யணும். நீ செய்வியா? எனக்காக செய் அப்படிங்கிறாரு. இப்ப ஏன் ஏன் ஒர்க் செய்யணும் அப்படிங்கறத ஒரு விஷயம். அப்ப அதை செய்யணும்னா எப்படி செய்யணுங்கிறது ஒரு விஷயம். கிருஷ்ணர் அதையும் சொல்லி தர்றாரு. உன்னோட கடமையை எனக்காக செய். உனக்கு ஃபைட் பண்ண பிடிக்கல, அது இல்ல நான் வந்து எல்லாத்தையும் திறந்து நான் காட்டுக்கு போறேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா கிருஷ்ணர் கொடுக்குற ஆன்சர் என்ன அப்படின்னா, யூ ஃபைட், ஆனா எனக்காக செய். நீ வந்து வேலைக்கு போ, எனக்காக செய். நீ வந்து சம்பாரி, எனக்காக செய். நீ வந்து வீடு கட்டு, வீடெல்லாம் இரு, அந்த வீட்டுல வந்து பகவானை வந்து வழிபடு. அப்படி வாழ்ந்தனாக்க அதுக்கு வந்து எல்லையே கிடையாது. அப்படி ஒரு அதுதான் வந்து கிருஷ்ண பக்தி வாழ்க்கை. இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு எல்லையே கிடையாது. இவ்வளவுதான், இப்படிதான் வாழ, இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸ்கை இஸ் த லிமிட். இப்ப நீ கடவுளுக்காக நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம்னாக்க, we can dedicate everything in Krishna consciousness. அதுதான் வந்து பெஸ்ட் திங். அதுதான் வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு சொல்றாரு, யூ ஃபைட் ஃபார் மீ அப்படின்றாரு. எனக்காக நீ சண்டை போடு. ஏன்னா கிருஷ்ணர் சொல்றதுதான் தர்மம். சோ அதுக்காக இப்ப பகவானே நேர்லயே இருந்து அந்த தர்மத்தை சொல்றாரு, ஃபைட். சோ எவ்வளவு ஒரு லக்கி பர்சன் அர்ஜுனர் அப்படின்னாக்கா, தர்மம் என்னன்னு நம்ம குழப்பிக்கவே வேண்டியதில்லை. பக்கத்திலே நின்று அவரு சொல்றாரு. இப்ப வந்து இப்ப வேத சாஸ்திரத்துல ஒண்ணு இருந்தா கூட, இப்ப பகவான் இங்க நின்று வேற ஒண்ணு சொன்னார்னா எது தர்மம்? யாருக்காவது ஆன்சர் சொல்ல விரும்புறீங்களா? இப்ப வேதத்துல ஒண்ணு இருக்கு, ஆனா பகவான் இங்க இருந்து ஒண்ணு சொல்றாரு. அப்ப எது நம்ம ஃபாலோ பண்ணணும்? இப்ப உங்களுக்கு கன்ஃபியூஷன் வருதுன்னு வைங்க, வேதத்துல ஃபாலோ பண்ணணும். என்னங்க பிரபு? பகவான் சொல்றதுதான் ஃபாலோ பண்ணணும். பகவான் சொல்றதுதான் ஃபாலோ பண்ணும். கரெக்ட். ஏன்னா வேதமே வந்து பகவான் கொடுத்ததுதான். அப்ப அது அந்த ரைட்டரே, அந்த ஆத்தரே அதை ஓவர் ரைட் பண்ணும்போது, பர்சனலா நின்று சொல்லும் போது, சோ நம்ம வந்து அந்த பகவான் சொல்றதை நம்ம ஃபாலோ பண்ணும். அதுதான் ஹையஸ்ட் தர்மம். தேங்க்யூ பிரபு. சோ அப்ப வந்து கிருஷ்ணர் வந்து இதை பெஸ்ட், அதை ஹையஸ்ட் சொல்லிட்டாரு. அப்படி சொன்ன பிறகு நம்ம வந்து நம்ம கர்மாவை இந்த மெட்டீரியல் வேர்ல்டு ஃபாலோ பண்றோம். அப்படி நம்ம செய்யல அப்படின்னாக்க என்ன ஆகும்? பாண்டேஜ். நம்ம வந்து பகவானுக்காக செய்யல, எனக்காக செய்யறேன். ஓகே, நான் வந்து ஏர்ன் பண்றேன், நான் வந்து வீடு கட்டுறேன், நான் வந்து சம்பாதிக்கிறேன், நான் வந்து சண்டை போடுறேன், நான் வந்து அர்ஜுனரை வந்து சண்டை போடுறேன். ஆனா எதுக்கு? நான் ராஜா ஆகிறதுக்கு. சோ இந்த மாதிரி பகவானுக்குன்னு இல்லாம நம்ம ஏதாவது செஞ்சோம்னாக்க என்ன நடக்குது அப்படின்னா, அது வந்து கர்மாவை கிரியேட் பண்ணுது, பாண்டேஜ். இப்போ ஒரு விஷயங்கள் நம்ம செய்யறோம்னா அதுக்கான
ரியாக்ஷன் வரும். சோ அதுதான் வந்து இப்ப அப்படி பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படின்னா கர்மா இஸ் கிரியேட்டட். பகவானுக்கு பண்ணிட்டா கர்மா கிடையாது. ஓகே, இப்ப வந்து அது ஒரு ஸ்டேஜ். சோ பாண்டேஜ் வரும். அந்த பாண்டேஜ்க்காக தான் நமக்கு வந்து வேதங்கள் இருக்கு. ஈவன் ஃபெய்த் இருக்கு, கிருஷ்ணர்ல ஃபெய்த் இருக்கு, அதனால நமக்கு சாக்ரிஃபைஸ் எல்லாம். ஃபெய்த் இல்ல அப்படின்னா டெமிகாடுக்காக செய்யி அப்படிங்கறதான் வந்து நம்ம போன வாரம் பார்த்தோம். பகவான் மேல டைரக்டா நான் கடவுளுக்காக சம்பாதிக்கிறது, கடவுளுக்காக வாழ்றது, கடவுளுக்காக இருக்கிறதுலாம் நம்மளால முடியாதுப்பா. நான் அவரை பார்த்ததும் இல்லை, எனக்கு இன்னும் அந்த அளவுக்குலாம் பக்தி வரல. அப்படிங்கும் போது என்ன சொல்றாங்க, அட்லீஸ்ட் வேதத்தை ஃபாலோ பண்ணி தேவர்களுக்காக செய். ஏன்னா உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, தேவர்கள் இதெல்லாம் செஞ்சா இதை கொடுக்குறாங்கன்னு வேதத்துல சொல்லி இருக்கு இல்லையா. சோ அதை செய். இல்லைனாக்கா இட் வில் பாண்டேஜ். ஸோ கர்மா நம்ம பாண்டேஜ்ல இருந்து வெளியே வர்றதுக்கு கர்ம காண்டா அப்படிங்கிறது டெமிகாட் வர்ஷிப், யஜ்ஞம் பண்றது. அடுத்து இப்ப அதை பண்றியா, அதுக்கும் அடுத்த லெவல் கொஞ்சம் முன்னேறணும். ஹையஸ்ட் லெவல் சொல்லிட்டாரு பகவானுக்காக. அது முடியலன்னா தான் ஒவ்வொரு ஸ்டேஜா சொல்றாரு கிருஷ்ணர். அப்ப அது முடியலன்னா கர்மகாண்டா பண்ண சொன்னாரு. கர்மகாண்டா முடியல அப்படின்னாக்கா அது கர்மகாண்டா முடியுதுன்னா செய். அதை விட ஒரு ஸ்டேஜ் முன்னேறணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இப்ப நம்ம ஒண்ணு செய்யறோம்னா அதுக்கு வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இல்லையா, அதை எதிர்பார்க்காம செய் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து ஒர்க் வித்தவுட் ஃப்ரூட்டிவ் ரிசல்ட். அப்ப வந்து அது வந்து கர்ம யோகாவா மாறி இருக்கு. கர்ம காண்டா வேற, கர்ம யோகா வேற. 4 விதமான யோகா இருக்கு. கர்ம யோகா, ஞான யோகா, அஷ்டாங்க யோகா, பக்தி யோகா இருக்கு. சோ யோகாங்கிறது இஸ் வெரி குட். அட்லீஸ்ட் சம் இதுபடி என்ன சொல்றது, நம்ம வந்து லிட்டில் என்ன இந்த லிபரேஷன், இந்த மோட்சத்தை நோக்கி, இந்த இந்த மெட்டீரியல் வேர்ல்டோட இதை விட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்ச மாதிரி யோகா அப்படிங்கும் போது. கர்ம காண்டா அப்படின்னா இந்த உலகத்துல நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதையே நான் செஞ்சுட்டு இருக்கிறதா கர்ம காண்டா. இந்த யஜ்ஞம் செய், உனக்கு இது கிடைக்கும், இந்த யஜ்ஞம் செய், இது கிடைக்கும் அப்படிங்கிறது. அதை விட்டு ஒரு படி மேல வர்றதுதான் கர்ம யோகா. செய்யி, எதுவுமே நம்ம செய்யாம இருக்க முடியாது. நம்மளோட கடமைகளை செய்யணும், நம்ம சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், எல்லாமே இருக்கு. சோ எல்லாத்தையும் செய், பட் பலனை எதிர்பார்க்காத செய். இன்னைக்கு நான் இதை செய்யனா நாளைக்கு எனக்கு இது வரும் அப்படின்னு எதிர்பார்க்காத. அதுதான் வந்து கர்ம யோகா. அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ். சப்போ அந்த கர்ம காண்டாலையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம நினைக்கிற மாதிரி ஓகே ஒரு 10 லிஸ்ட் வச்சுக்கிட்டு, கடவுளே எனக்கு இந்த பிரேயர்லாம் இருக்கு, பகவான் முன்னாடி போயிட்டு ஒரு 2 தேங்காவை உடைச்சிட்டு அந்த லிஸ்ட ஃபுல்லா சொல்லிட்டு வர்றது பேரு கர்ம காண்டா கிடையாது. அதுலயும் வேதத்துல சொல்லியிருக்கப்படி அவ்வளவு விஷயங்கள் நம்ம இப்ப சொன்ன மாதிரி பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. ஒரு ஊதுபத்தி பத்த வச்சுட்டு, சாமி நான் சொல்லிட்டேன் இதெல்லாம் எனக்கு செஞ்சு வச்சிரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது எங்கேயும் இல்லை. நம்ம வேதத்தை ஃபாலோ பண்ணாதான் அது வந்து அதுபடியான பலனை கிடைக்குமோ ஒழிய நம்மளா கிரியேட் பண்ண ப்ராசஸ்க்கு வந்து பவர் கிடையாது. அது வந்து கர்ம காண்டா கூட கிடையாது. இப்ப நம்ம செய்யற சில நம்மளா இமேஜின் பண்ணிட்டு செய்யற விஷயங்கள். சோ அதனால கர்ம காண்டா இஸ் ஆல்சோ, அதுவும் வந்து ரொம்ப டிஃபிகல்ட். அதுக்காக தான் சொல்றாங்க கர்ம காண்டா பண்றதுல பெஸ்ட் திங் வந்து யஜ்ஞம் பண்ணிருங்க, ஹரே கிருஷ்ண சங்கீர்த்தனம் பண்ணிருங்க. பட் பண்ணாலும் எது பண்ணாலும் பலனை எதிர்பார்க்காத பண்ணுங்க. அதுதான் அடுத்த ஸ்டேஜ். கர்ம யோகாக்கு வாங்க. கர்ம யோகா இன் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். அதுக்கு அடுத்து நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸ் ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம வந்து பாண்டேஜ்ல இருந்து வெளியே வரோம், நம்மளால பியூரிஃபை பண்றோம், நம்மள வந்து திருப்பி பகவான்கிட்ட கொண்டு போறதுக்கு அந்த விஷயங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் நான் இப்ப வந்து பகவத்கீதா ஸ்லோகங்கள் வந்து போறேன். இது வந்து பிரபு வந்து இது வரைக்கும் பேசினாரு, நான் ஷேர் பண்றேன். அதை பார்த்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். டெக்ஸ்ட் 9. எஸ், 3rd chapter, Bhagavad Gita 3rd chapter, text 9.
யஜ்ஞாதாத் கர்மனோ அந்யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேயா முக்த சங்க சமாச்சர. என்ன அர்த்தம் அப்படின்னா, work done as a sacrifice Vishnu has to be performed, otherwise work causes bondage. நம்ம பார்த்தோம் இல்லையா, நமக்கு பகவானுக்காக நம்ம செஞ்சிட்டோம்னா அதுக்கு நமக்கு வந்து பாண்டேஜ் கிடையாது, இல்லைன்னா it will cause bondage. Therefore, O son of Kunti, perform your prescribed duty for his satisfaction, and in that way you will always remain free from bondage. உன்னோட கடமைகளை செய். பிரிஸ்கிரைப்டு டியூட்டி அப்படின்னா என்ன? நம்மளோட கடமைகள் யாருக்காக? as a sacrifice for Vishnu செய். அப்போ வந்து பாண்டேஜ் கிடையாது. அடுத்து பகவான் என்ன சொல்றாருனாக்க, இந்த பிகினிங் ஆஃப் கிரியேஷன், நான் தான் வந்து இந்த உலகத்தை படைச்ச போது என்ன பண்ணேன், தேவர்களையும் மனிதர்களையும் வேதத்தையும் படைச்சிட்டு நீங்க மனிதர்கள் வந்து வேதத்தை ஃபாலோ பண்ணி தேவர்களை சந்தோஷப்படுத்தினீங்கனாக்க, திருப்திப்படுத்தினீங்கனாக்க உங்களுக்கு வேணுங்கிறத கிடைக்கும். Be though happy by the yajna, because its performance will bestow upon you everything desirable for living happily. அப்படி பண்ணனாக்கா உனக்கு என்ன தேவையோ இந்த உலகத்துல சந்தோஷமா வாழ்றதுக்கு அதை கொடுப்பாங்க. அடுத்து பகவான் என்ன சொல்றான்னா, demigods being pleased by sacrifice will also please you. By cooperation between men and demigods, prosperity will regain. அப்பதான் வந்து உலகத்துல எல்லா விஷயங்களும் ப்ராஸ்பரஸா எல்லாமே நடக்கும். In charge of various necessities of life, demigods being satisfied by the performance of yajna will supply all necessities to you. But he who enjoys such gifts without offering them to the demigods in return is certainly a thief. போச்சுரா. இப்போ வந்து இந்த மாதிரி நாம இந்த யஜ்ஞம் எல்லாம் பண்ணாம நம்ம பார்க்கல, நம்ம வந்து இஷ்டத்துக்கு இந்த உலகத்துல இருக்கிற கிரெயின்ஸ், மண்ணு, அரிசி, தானியம், மலை, தண்ணி, காற்று எல்லாத்தையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டோம்னா என்ன சொல்றாரு பகவான்? யூட்டிலைஸ் பண்ணிட்டு அவருக்கு டெமிகாடு கொடுக்கலன்னா we are a thief-ன்ட்டாரு. மேலும் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். The devotees of the Lord are released from all kinds of sins because they eat food which is offered first for sacrifice. Others who prepare food for personal sense enjoyment verily eat only sin. இது அதுக்கு மேல போன ஸ்லோகத்துல திருடன் சொல்லிட்டாரு, இந்த ஸ்லோகத்துல நீ சாப்பாடே சாப்பிடல, பாவத்தை தான் சாப்பிடுறேன்ட்டாரு. பக்தர்கள் இதுல இருந்து விடுபட்டாங்கன்னு சொல்றாரு. எப்படி? released from all kinds of sins because they eat food which is offered first for sacrifice. பக்தர்கள் என்ன பண்றாங்க, அவங்க என்ன செஞ்சாலும் பகவானுக்கு முதல்ல அர்ப்பணிச்சிடுறாங்க. they are offering. பகவானுக்கு துளசி வச்சு அர்ப்பணிக்கும் போது அதுல அந்த விஷயங்கள்ல வர எல்லா கர்மமும் பகவானுக்கு அப்படின்னு சொல்லும் போது the food is sanctified. அதுல வந்து அந்த அந்த உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கும் போது, பகவானுக்கு படைக்கப்பட்ட உணவை பிரசாதமா நம்ம எடுத்துக்கும் போது அதுல எந்த சின்னும் கிடையாது. அப்படி பண்ணாம சாப்பிட்டா என்ன சொல்றாரு, அதர்வைஸ் who prepare food for personal sense enjoyment, நம்ம சந்தோஷக்காக சமைச்சு அது வேணும் இது வேணும் ஐட்டமா செஞ்சு சாப்பிட்டோம்னாக்கா we are eating only sin-ன்ட்டாரு. சோ இவ்வளவு கஷ்டம் இருக்கு இந்த உலகத்துல, நம்ம வந்து தெரியாம நம்ம எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். பார்ப்போம் மேலும் என்ன சொல்றாரு. All living bodies subsist on food grains which are produced from rains. Rains are, இத நம்ம சைக்கிள் பார்த்தோம். Rains are produced from yajna. Yajna is born of prescribed duty. And regulated activities are prescribed in the Vedas, and the Vedas are directly manifest from the Supreme. Consequently, the all-pervading transcendence is eternally situated in acts of sacrifice. So அதனாலதான் நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அப்ப வந்து நம்ம கிடைக்கிற தானியங்கள் வந்து இந்த யஜ்ஞங்கள்லாம் ஃபாலோ பண்ணும்போது, பகவான் தந்து கொடுத்த இந்த வேதம் படி நம்ம வாழும்போது we are not getting bondage. My dear Arjuna, one who does not follow in human life the cycle of sacrifice thus established by the Vedas certainly leads a life full of sin. Living only for the satisfaction of senses, such a person lives in vain. So அந்த மாதிரி நம்ம செய்யலனாக்க, நம்ம வந்து ரிட்டர்ன் கொடுக்காம தேவர்களுக்கெல்லாம் எதுவும் செய்யாம இந்த சாக்ரிஃபைஸை ஃபாலோ பண்ணலன்னா நம்ம வந்து நிறைய விஷயங்களை
ஃப்ரீயா எடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால we will be life will full of sin. சோ அப்ப அதுக்கு என்ன வழி பகவான் சொல்வார், கவலைப்பட வேணாம். But for one who takes pleasure in the self, whose human life is one of self-realization, who is satisfied in self only, fully satiated, for him there is no duty. Okay, எனக்கு ஆசையே இல்லப்பா, எனக்கு அது வேணும் இது வேணும், சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், அதெல்லாம் எனக்கு இது இல்லப்பா, அப்படி நான் செல்ஃப் ரியலைஸ்டா இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு who is satisfied in the self only, fully satiated, for him there is no duty. அவங்களுக்கு வந்து கடமை கிடையாது. இப்ப இந்த கடமை இருக்கு, அந்த தர்மம் இருக்கு, ஸ்ரீ தர்மம் இருக்கு, யுக தர்மம் இருக்கு, குல தர்மம் இருக்கு, இவ்வளவு தர்மங்கள் நம்ம ஃபாலோ பண்ணோம் இல்லையா? ஆனா எதுவுமே எல்லாத்தையும் துறந்தவனுக்கு எந்த கடமையும் கிடையாதுன்ட்டாரு. ஆனா அப்படி வாழ முடியுமா? A self-realized man has no purpose to fulfill in the discharge of his prescribed duty, nor has he any reason not to perform work. கரெக்ட் தான். அப்படி செல்ஃப்-ரியலைஸ்டு சோல் வந்து எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா எதுவும் செய்யாம இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. nor has he any need to depend on any other living. எந்த எந்த அடுத்த ஜீவராசிகள் மேல அவங்க வந்து சார்ந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் he is self-realized. அந்த ஸ்டேஜுக்கு, அந்த மோட்ச ஸ்டேஜுக்கு வந்த பிறகு, நான் யாரு, பகவான் யாரு அப்படிங்கிற உணர்தல் வந்த பிறகு அவங்களுக்கு எந்த கடமையும் கிடையாது, யாரையும் சார்ந்து அவங்க வாழ வேண்டியதும் இல்லை, யாருக்கும் பயப்பட வேண்டியதும் இல்லை. ஆனாலும் ஏன் அவங்க எல்லாம் இது வாழ்றாங்க? ஏன் நம்மள மாதிரி இன்னும் பக்தர்கள் வந்து சமைக்கிறாங்க, சாப்பிடுறாங்க, வீடு கட்டுறாங்க, கார் வாங்குறாங்க அப்படிங்கிறதுக்கு பதில் வருது. Therefore, without being attached to the fruits of activities, one should act as a matter of duty. For by working without attachment, one attains the supreme. அவங்க வந்து ஒரு கடமையா, ஒரு டியூட்டியா வந்து அவங்களோட வர்ணாசிரமாவை ஃபாலோ பண்றாங்க. இப்ப திடீர்னு பக்திக்கு வந்தாச்சுப்பா, வீட்டுல இவ்வளவு பேர் இருக்காங்க, இந்த வேலைக்கு போயிட்டு இருக்கோம், இத்தனை பொறுப்புகள் இருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு போகலாமா? போகக்கூடாது. அவங்களோட கடமையை வந்து அவங்களோட டியூட்டியா செய்யணும். அட்டாச்மெண்ட் இல்லைனாலும் ஒரு டியூட்டியா வந்து அதை செய்யணும். அதுதான் ஃபார் பை வித்தவுட் அட்டாச்மெண்ட் ஒன் அட்டைன்ஸ் த சுப்ரீம். அப்படி வந்து நம்ம கடமைகள் செய்யும் போது நம்ம வந்து பகவானை அடையலாம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பகவத்கீதால கிருஷ்ணரே சொன்ன ஒரு ராஜாவோட பேரு தான் ஜனக மகாராஜ். Kings such as Janaka attained perfection solely by performance of prescribed duties. Therefore, just for the sake of educating the people in general, you should perform your work. இப்போ பக்தர்கள் ஃபுல்லா ரியலைஸ் பண்ண பக்தர்கள், பகவான் யாருன்னு உணர்ந்த பக்தர்களும் அவங்களோட கடமைகளை செய்வாங்க. இப்ப ஜனக மகாராஜ் இஸ் எ கிரேட் டிவோட்டி. இருந்தாலும் அவர் ராஜாவா என்ன வேலை செய்யணுமோ, என்ன கடமைகளை செய்யணுமோ, எப்படி பிரஜாவை பாத்துக்கணுமோ அதை செஞ்சாரு. ஏன்? ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் எஜுகேட்டிங் த பீப்புள் இன் ஜெனரல். இப்ப ராஜா வந்து பக்தர் ஆயிட்டாரு அப்படிங்கிறதுக்காக திடீர்னு ஓடி போனா என்ன பண்ணுவாங்க? மக்களும் அதேதான் செய்வாங்க. அப்படி செய்யலாமா? ஒரு தப்பான உதாரணமா இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அதுக்காக தான் பக்தியில வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாலும், பக்தியில முன்னேறினாலும் இந்த மாதிரி பக்தர்கள் வந்து அவங்களோட கடமையை ப்ராப்பரா செய்வாங்க. ஏன்னாக்க ஃபார் த சேக் ஆஃப் எஜுகேட்டிங் த பீப்புள் இன் ஜெனரல் யூ ஷுட் பர்ஃபார்ம் யுவர் ஒர்க். உங்களுக்கு ஆசை பாசங்கள் எதுவும் இல்லப்பா அப்படின்னு இருந்தா கூட we have to do our duty. இப்போ இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நமக்கு ஏன் பகவான் சொல்றாருனாக்க, நம்ம கடமைகளை நம்ம செய்யணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்டென்ஷன் என்ன வேணா இருக்கலாம். நான் இதை செய்யறேன், எனக்கு பலன் வேணும்னு சில பேர் செய்யலாம். நான் இதை செய்யறேன், எனக்கு பலன் வேண்டாம்னு செய்யலாம். எனக்கு எந்த ஆசையும் இல்லை அப்படின்னு இருந்தாலும் அந்த வேலையை செஞ்சுதான் ஆகணும். எந்த இன்டென்ஷனா இருந்தாலும் நம்ம கடமைகள் இருந்து நம்ம வந்து தவற முடியாது அப்படிங்கறது எல்லா ஆங்கிள்லயும் கிருஷ்ணர் சொல்லிட்டாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்லோகா. யத் யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டா தத் தத் ஏவேதரோ ஜன சாயத் பிரமாணம் குருதே லோகஸ் தத் அனுவர்த்ததே. கிருஷ்ணர் சொல்றாரு, வாட் எவர் ஆக்ஷன் a great man performs, common men follows. Whatever standards he sets by exemplary acts, all the world pursues. யாரெல்லாம் உயர்ந்த மனிதர்களோ, கிரேட் மேனோ உடனே நம்ம ஃபாலோ பண்றோமா இல்லையா? இப்ப நமக்கு வந்து கிரேட் மேன் யாரு? சினிமா ஹீரோ தான்.
இப்ப சினிமா ஹீரோ என்ன பண்ணாலும் ஓகே அந்த ஹேர் ஸ்டைல் நமக்கு வந்துடும். இல்லைன்னா ஏதோ ஒண்ணு அவங்க செய்யற மாதிரி ஒரு தொழில் அந்த படத்துல பார்த்தேன், சோ அது வந்து நல்லா இருக்கு. சோ ஏதோ அந்த மாதிரி கிரேட் மேன் இல்ல ஒரு நல்ல பொலிட்டீஷியன் நல்லபடியா வந்து வாழ்றான், நல்லபடியா நமக்கு அவங்க வந்து ரோல் மாடலா போறாங்க. அதே மாதிரி ஒரு நல்ல பிசினஸ் மேன் நல்லபடியா இருக்கான்னா அதை நம்ம ஃபாலோ பண்ண ட்ரை பண்றோம். சோ அந்த மாதிரி ஒரு கிரேட் மேன், வாட் எவர் ஆக்ஷன் எ கிரேட் மேன் பர்ஃபார்ம்ஸ், காமன் மென் ஃபாலோ. அதுக்காக வாட் எவர் ஸ்டாண்டர்ட்ஸ் ஹி செட்ஸ் பை எக்ஸம்ப்ளரி ஆக்ட்ஸ் ஆல் தி வேர்ல்ட் பர்சூஸ். அதுக்காக தான் அந்த செல்ஃப் ரியலைஸ்ட் சோல் அப்படிங்கிறவங்களும் கூட அவங்களோட கடமையை சூப்பரா ஸ்டாண்டர்டா ஃபாலோ பண்ணுவாங்க. எதுக்குன்னா அவங்க வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா செட் பண்றதுக்காக. இப்ப டிவோட்டி ஆனதுனால இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சின்ன வயசுலயே கூட பக்தர்கள் ஆகுறாங்க. அதுக்காக நான் காலேஜ் நான் வந்து நான் பக்தி பண்ண போறேன், நான் கோயிலுக்கு போக போறேன், நான் வந்து இந்த உலகத்துல இருந்து எனக்கு எந்த அட்டாச்மெண்ட் இல்லை, ஐ எம் டன் வித் இட், நான் படிக்க போல காலேஜ் போலன்னு சொல்ல முடியுமா? நோ, தே ஹாவ் டு கோ டு காலேஜ். அவங்க வந்து காலேஜ் போகணும், நல்லா படிக்கணும், மத்த இந்த கர்மால இருக்கிறவங்களை விட நல்ல மார்க் வாங்கணும். அப்பதான் வந்து ஒரு பக்தன் வந்து பெஸ்டா எப்படி வாழ முடியுங்கிறத காமிச்சு அவங்க வந்து வெளியே வந்து அதை வந்து பிரச்சாரமும் பண்ண முடியும். பக்தியில இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கிளியரா இருப்பாங்க, செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடா இருப்பாங்க, கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லை. வாழ்க்கையில என்ன கோல் நம்ம பார்த்தோம் ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி. என்ன கோல்னே தெரியாம இருக்கிறவங்களுக்கும் இதுதான் வாழ்க்கை அப்படிங்கறது தெரிஞ்சு வாழ்றவங்களுக்கும் என்ன ஒரு கிளாரிட்டி இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், ஒரு வேலைக்கு போறவங்களாகட்டும், யாரா இருந்தாலும் இந்த கிளாரிட்டி இருக்கும் போது அவங்களோட தொழிலையோ அவங்களோட படிப்பையோ அவங்களோட டியூட்டியோ பெஸ்டா செய்யலாம். அப்படி செய்யறதுனால என்ன ஆகுது? they are going to set a best example for others. Okay, text 22. O son of Pritha, there is no work prescribed for me. So ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஒண்ணு, ஏன் நம்ம கடமையை செய்யணும்னு, காமன் மேன். இப்ப வந்து நம்ம எந்த பெஸ்ட் மேன் உலகத்துல நம்ம பாக்குறோமோ ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு நம்ம ஃபாலோ பண்றோம், அதுக்காக. இன்னொன்னு பகவான் அவரையே சொல்றாரு, there is no work prescribed for me. எனக்கு எந்த கடமையும் நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நான் பகவான். within all the 3 planetary systems, nor I am in want of anything, nor have I a need to obtain anything. நான் இதெல்லாம் செஞ்சு இதை அடையணுங்கிறது அவசியமே கிடையாது கடவுளுக்கு. and yet I am engaged in the prescribed duties. இருந்தாலும் நான் என் கடமையை செய்கிறேன் அப்படின்னு பகவானே சொல்றாரு. கிருஷ்ணர் அவதாரத்துல அவர் இங்க வந்தாலே அவர் என்ன பண்றாரு? அது கரெக்டா சாஸ்திரப்படி எப்படி வாழணுமோ அதைதான் வாழ்றாரு. அவருக்கும் குரு இருக்கு, சந்தீபனி முனி. அவரும் ஸ்கூலுக்கு போறாரு, அவரும் படிக்கிறாரு, அவரும் வந்து ஆட்சி ஆள்றாரு. ஒரு ராஜா ஒரு நல்ல ராஜாவா எப்படி பண்ணணுமோ அதை வந்து ஆள்றாரு. ஒரு பையனா என்ன இருக்கணுமோ, ஒரு ஹஸ்பண்டா என்ன இருக்கணுமோ, ஒரு பிரதரா என்ன பண்ணணுமோ, ஒரு ஃப்ரெண்டா என்ன பண்ணணுமோ, எல்லாத்தையும் பர்ஃபெக்டா ஃபாலோ பண்றாரு. ஸோ நமக்கு 2 விஷயம் சொல்லியிருக்காரு. ஒண்ணு த கிரேட் மேன், இன்னொன்னு கிருஷ்ணர் சொல்றாரு நானே எதுக்கு அவ்வளோ, நானே இந்த உலகத்துல வந்து நான் அவதாரம் எடுத்து வந்தேன்னா நானே என் கடமையை ஃபாலோ பண்ணதான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ இவ்வளோ ப்ரூஃப் கொடுத்துட்டாரு நம்ம கடமையை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு. ஃபார் இஃப் ஐ எவர் ஃபெயில்டு டு என்கேஜ், அப்படி நான் பண்ணலன்னா என்ன நடக்குங்கிறதையும் சொல்றாரு. in carefully performing prescribed duty, O Partha, certainly all men would follow my path. எல்லாரும் என்ன பார்த்து, ஓ பகவான் வந்தாரு, அவரே வந்து இதெல்லாம் அவரே குருவெல்லாம் எடுத்துக்கல, அவருக்கு எல்லாம் ஞானம் இருந்துச்சு, அவருக்கும் நானும் அது மாதிரி செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி தவறான உதாரணமா நான் இருந்துடக்கூடாது, யாருமே இருந்துடக்கூடாது. அதுக்காக எல்லாரும் அவங்களோட ப்ராசஸ் வர்ணாசிரமா அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிதான் ஆகணும். If I did not perform prescribed duties, all these words would be put to ruination, and I would be the cause of creating unwanted population, and I would thereby destroy the peace of all beings. So என்ன பார்த்து எல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா நானும் எல்லாத்துக்கும் அழிவுக்கு காரணமாயிருவேன், அப்புறம் நிம்மதி இல்லாம போயிடும் உலகத்துல. As the ignorant perform
their duties with attachment to results. The learned may similarly act, but without attachment for the sake of leading people on the right path. இதான் இப்ப பக்தர்களுக்கும் நிஷ்காம கர்ம காண்டா பண்றவங்களுக்கும் இந்த நிஷ்காமா பண்றவங்களுக்கும் என்ன வித்தியாசங்கிறது இதுதான். எல்லாரும் அதே தான் செய்வாங்க. சம்பாதிப்பாங்க, வீடு கட்டுவாங்க, காரு வாங்குவாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க, குழந்தை பெற்றுக்குவாங்க, குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பட் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா இதுதான் வித்தியாசம். தே ஆர் அட்டாச்ட். இக்னரண்ட் பீப்புள் வந்து தே ஆர் அட்டாச்டு டு த ரிசல்ட்ஸ். நான் பண்றேன், இது என்னால நடந்தது, இது பண்ணனா எனக்கு இது வந்தாகணும் அப்படிங்கிற அட்டாச்மெண்டோட பண்றாங்க. ஆனா the learned may similarly பார்த்தா பக்தர்களும் அதே மாதிரி பண்ற மாதிரி தான் இருக்கும் எக்ஸ்டர்னலா. பட் அவங்க வந்து வித்தவுட் அட்டாச்மெண்ட் பண்றாங்க. they are detached. அவங்க வந்து அவங்களோட கடமைகளை, அவங்களோட டியூட்டிஸ வந்து அட்டாச்மெண்ட் இல்லாம பண்றாங்க. இப்ப நான் இதை செஞ்சேன்னா எனக்கு இது வந்தே ஆகணும் அப்படின்ற வந்து அந்த கட்டாயத்தோட, அந்த ப்ரெஷரோட, அந்த ரிசல்ட்டை எதிர்பார்த்து அவங்க செய்யறதில்ல. ஆஸ் எ டியூட்டி, நான் இந்த உலகத்துல வாழ்றேன், எனக்கு இந்த 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 பொறுப்புகள் இருக்கு, இதை நான் என் கடமையா செய்யறேன், அவ்வளவுதான். அந்த கடமை செஞ்சதுனால நாளைக்கு எனக்கு இது வரணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறது இல்லை. அதுதான் வந்து without attachment for the sake of leading people on the right path. So as not to disrupt the minds of ignorant men attached to the fruitive results of prescribed duties, a learned person should not induce them to stop work. Rather, by working in the spirit of devotion, he should engage them in all sorts of activities for the gradual development of Krishna consciousness. கிருஷ்ணர் சொல்றாரு, நமக்கு தெரியுது நம்மளால வந்து கடவுளுக்காக நம்மளோட டியூட்டியை செஞ்சுட்டு டிட்டாச்சா இருக்கணும், அந்த கர்ம காண்டால இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படிங்கறது நம்ம இப்ப வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நம்மளால இருக்க முடியுது அப்படின்னாலும் சில பேர்னால முடியாது. எனக்கு அந்த ரிசல்ட் வேணும், எனக்கு வந்து ஒரு ரிசல்ட் இல்லாம ஒரு வேலையை என்னால செய்ய முடியாது அப்படின்னு சில பேர் இருக்காங்க. அப்படின்னா அவங்கள போய் தடுக்க கூடாது, அப்படிலாம் பண்ணக்கூடாது, நீ எதுக்கு ரிசல்ட் எதிர்பார்க்கிற, நீ அதை பண்ணாத, நீ நிறுத்து, இதை பண்ணாத, இதை பண்ண அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. கிருஷ்ணர் சொல்றாரு, ரேதர் என்ன பண்ணணும், ஒர்க்கிங் இன் த ஸ்பிரிட் ஆஃப் டிவோஷன், நீ அந்த கடமையை செய்ய, ஆனா அதுல ஒரு சின்ன இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணிக்கோ, தட் இஸ் பக்தி. You should engage them in all sort of activities for the gradual development of Krishna consciousness. நம்ம வந்து இப்ப வந்து பக்தியில வாழணும் அப்படின்னா, கிருஷ்ணா கான்சியஸா வாழணும் அப்படின்னா, நம்ம வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம், எதையுமே விட வேண்டாம். ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயத்த உள்ள ஆட் பண்ணணும். கிருஷ்ணா அப்படிங்கறத, கிருஷ்ணா இருக்காரு, கிருஷ்ணர் ஃபார் கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்த ஆட் பண்ணணும், அவ்வளவுதான். வேறவர் எந்த வீட்டுல இருக்கிறோமோ, எந்த வேலை செய்யறோமோ, எந்த ரோல்ல இருக்கிறோமோ, எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ, என்ன ஆசா பாசங்கள் இருக்குதோ எல்லாத்தையும் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். பட் ஒன்லி ஒன் திங், ஆட் கிருஷ்ணா இன்டு யுவர் லைஃப். இவ்வளவுதான் பக்தி, இதுதான் பிகினிங். பிரகிருதி கிரியமானானி குணை கர்மாணி சர்வசஹ அஹங்கார விமூடாத்மா கர்த்தாஹம் இதி மன்யதே. இது வந்து ஒரு டெக்னிக்கலான ஒரு விஷயம் கிருஷ்ணர் சொல்றாரு. The spirit soul, bewildered by the influence of the false ego, thinks himself the doer of activities that are in actuality carried out by the three modes of material nature. The three modes, மூணு குணங்கள், இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோமான்னு தெரியல, யாருக்கா அது ஞாபகம் இருக்கா? டிஸ்கஸ் ஷேர் பண்ண விரும்புறீங்களா? இந்த மூணு குணங்கள் என்ன அப்படிங்கிறது? Sattva, Rajas and Tasmik. Sattvic guna, Rajas guna, and another one. Tamo guna. Tamo guna, yeah. Thank you, Mataji. Correct. So the Sattva gunangarது mode of goodness, Rajo gunangarது mode of passion, Tamo gunangarது mode of ignorance. So இந்த மூணு விஷயங்கள் உலகத்துல இருக்க எல்லாத்துலயும் இருக்கு, எல்லாத்துக்கிட்டையும் இருக்கு. We cannot escape. இந்த த்ரீ குணங்கள்ல பாதிக்கப்பட்டவங்க தான் நம்ம எல்லாருமே. இந்த மூணு குணங்கள்ல இல்ல அப்படின்னாக்க நம்ம இங்க இருக்க மாட்டோம். We are already liberated. So மேபி சில பேர் மோட் ஆஃப்
இக்னரன்ஸ்ல இருக்கான், சில பேர் பேஷன்ல இருக்கலாம், சில பேர் குட்னஸ்ல இருக்கலாம், இல்ல காம்பினேஷனா இருக்கலாம். ஆனா இது மூணுமே இல்லாம நான் இருக்கேன் அப்படிங்கன்னா he is already liberated. அவங்க வந்து மோட்சம் அடைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். சோ அந்த மாதிரி இந்த 3 குணங்கள்னாலதான் ஒவ்வொரு விஷயமும் நம்ம செய்யறோம், நம்ம ஒவ்வொன்னு அடையிறோம் அப்படிங்கறது நம்ம மறந்துடுறோம். நம்ம என்ன நினைக்கிறோம், பகவான் சொல்றாரு, the spirit soul bewildered by the influence of false ego thinks himself the doer of activities. நான் தான் இதை செஞ்சேன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஒரு விஷயத்த செஞ்சு நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம்னா, நான் வெற்றி அடைஞ்சிட்டேன், நான் தான் இதை சாதிச்சேன், நான் பெரிய ஆள் அப்படிங்கறது நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆக்சுவலி நானா, ஆத்மாங்கிறது இதெல்லாம் செய்யுமா? நம்ம என்ன பார்த்திருக்கோம், ஆத்மாங்கிறது பியோர் சோல். அதோட அடையாளம் என்ன? ஜீவேர ஸ்வரூபகை கிருஷ்ணேர நித்யதாஸ். ஒரு ஆத்மாவோட அடையாளம் என்னன்னா, அவர் வந்து ஹீஸ் a part and parcel. பகவானோட சின்ன துளி, பகவானோட சேவகன், அவ்வளவுதான் அதோட உண்மையான குவாலிட்டி. இப்ப இதை செய்யறது, சாதிக்கிறது, இத பண்ணங்கிறது, இத அடைஞ்ச அப்படிங்கிறது, இதெல்லாம் என்ன ஆக்சுவலி? இதெல்லாம் இந்த மெட்டீரியல் வேர்ல்டு இருக்க இந்த 3 குணங்களால நடக்கிற விஷயங்கள். ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், அந்த ஆத்மா நான் செஞ்ச அப்படிங்கறது ஒருத்தங்க நினைக்கிறாங்க. thinks himself the doer of activities that are in actuality carried out by the 3 modes. அந்த 3 குணங்கள்னாலதான் நடக்குது. அந்த 3 குணங்கள்ல நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, முடிஞ்ச வர நம்ம மோட் ஆஃப் குட்னஸ்க்கு வர ட்ரை பண்ணணும். அவ்வளவுதான் நம்ம கையில இருக்கு. நம்ம வந்து பியோர் பியோர் குட்னஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த பியோர் குட்னஸ் தான் வந்து ஆல்மோஸ்ட் தேர் பிஃபோர் மோக்ஷா. அங்க வரும்போது நம்ம வந்து சுத்த சத்வா அந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். அந்த சத்துவ குணத்திலயும் சுத்த சத்வா அப்படிங்கிற குணம், அதுதான் வந்து எந்த விஷயங்களும் இந்த மெட்டீரியல் வேர்ல்ட்ல பாதிக்கப்படாம பியூர் அண்ட் பியோர் கிருஷ்ண பக்தியில கிருஷ்ணருக்காக மட்டுமே வாழ்ற ஒரு ஆத்மாக்கள் தான் வந்து அந்த சுத்த பக்தியில இருப்பாங்க. நம்மளால அது அந்த லெவலுக்கு போகிறத நம்ம கோல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால நம்ம வந்து அட்லீஸ்ட் மோட் ஆஃப் குட்னஸ்ல எப்பவுமே இருக்க ட்ரை பண்ணணும். மோட் ஆஃப் இக்னரன்ஸ்னா லேசினஸ், cheating people, hurting people, telling lies, இதெல்லாம் வந்து மோட் ஆஃப் இக்னரன்ஸ். ஈட்டிங் ஸ்பாயில்டு திங்ஸ், இதெல்லாம் வந்து மோட் ஆஃப் இக்னரன்ஸ். இக்னரன்ஸ்ல லைஃப் ஸ்டைலு, ஃபுட்டு, நம்ம செய்யற சேரிட்டி, நம்ம பேசுற பேச்சு எல்லாமே இந்த 3 கேட்டகரியில அடங்கும். போக போக ஐ திங்க் 13th or 14th சாப்டர்ல இந்த குணம் 3 மோட்ஸை பத்தி டீட்டெயிலா வரும். எப்படி வந்து நம்மளோட தர்மத்தை வந்து மோட் ஆஃப் குட்னஸ், பேஷன் அண்ட் இக்னரன்ஸ் விதவிதமா இருக்கு. எப்படி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இக்னரன்ஸ், பேஷன், குட்னஸ்னு இருக்கு. எப்படி நம்ம யோசிக்கிறது கூட மோட் ஆஃப் குட்னஸ், பேஷன் அண்ட் இக்னரன்ஸ்ல இருக்கு அப்படிங்கறத டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன ட்ரை பண்ணணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் கம் டு த பிளாட்ஃபார்ம் ஆஃப் மோட் ஆஃப் குட்னஸ். மோட் ஆஃப் இக்னரன்ஸ்னா என்னன்னா, இட் இஸ் நாட் யூஸ்ஃபுல் ஃபார் எனி ஒன். இட் இஸ் ஆக்சுவலி அது வந்து நம்மளையும் பாதிக்குது, மற்றவங்களையும் பாதிக்குது. அதுதான் மோட் ஆஃப் இக்னரன்ஸ். மோட் ஆஃப் பேஷன், ரஜோகுணா பேஷன் அப்படின்னா என்னன்னா, பலனை எதிர்பார்த்து வாழ்றது. நான் அதை செய்யறேன், இதை செய்யறது, பைக் ரைஸ் போறது, அது பண்றது, இது பண்றது, ஐ எம் த ஹீரோ, நான் பெரிய ஆளு அப்படின்னு காமிக்கிறது, உலகத்துக்கு நான் யாருன்னு தெரியணும், ஃபேமஸ் ஆகணும், இதெல்லாம் வந்து பேஷன், ரஜோகுணா. மோட் ஆஃப் குட்னஸ்ல என்னன்னாக்க, அவங்களுக்கு வந்து ஒரு உள்ளுக்குள்ள ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கிறதுனால அவங்க யாருக்காகவும் யாருக்கிட்ட பேர் வாங்கறதுக்காகவும் வாழல. அவங்க அவங்களோட கடமைய ரொம்ப பீஸ்ஃபுல்லா, சந்தோஷமா, ஹாப்பியா, யாருக்கும் தீங்கு செய்யாம வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுதான் மோட் ஆஃப் குட்னஸ். நம்ம வந்து அந்த ஸ்டேஜுக்கு வரணும். அந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகுதான் நம்ம வந்து பக்தியில வந்து ஃபுல்லா போக முடியும். இப்ப வந்து மோட் ஆஃப் இக்னரன்ஸ்ல வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு நான் பக்தி செய்யறேன் அப்படின்னாக்க அது வந்து ஃபுல் என்ன சொல்றது, நாட் லாஜிக். அது வந்து சரி கிடையாது. ஆனா பக்தியும் வந்து 3 குணத்துல இருக்கு. இதுதான் ஒரு பெரிய விஷயம். என்ன அப்படின்னாக்க,
பக்தி கூட மோட் ஆஃப் இக்னரன்ஸ்ல செய்யலாம். தமோ குண பக்தின்னு இருக்கு, ரஜோகுண பக்தின்னு இருக்கு, சத்வகுண பக்தின்னு இருக்கு. தமோ குண பக்தின்னு என்ன எப்படின்னாக்க, இப்ப பக்தி பண்ண ஆரம்பிச்சிட்டோம், சாண்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த தமோ குண பக்தியில இவன் இவ்வளவு செய்யறானா, அவனை பீட் பண்றேன் பாரு, அவன் லாய்க்கு இல்ல நான் உலகத்துக்கு சொல்றேன் பாரு, அப்படின்னு நான் இந்த மாதிரி தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்றது தமோகுண பக்தி. பக்தியை கூட அப்படி செய்யலாம். ரஜோகுண பக்தி அப்படிங்கிறது எப்படி பகவான்கிட்ட எதிர்பார்த்து கிருஷ்ணா நான் இன்னைக்கு 5 ரவுண்ட் சாண்ட் பண்றேன், எனக்கு எப்படியாவது அந்த விஷயத்த எனக்கு செஞ்சு கொடுத்துரு. இதெல்லாம் ரஜோகுண பக்தி. ஏதாவது பிசினஸ் டீல் பக்தி பகவான்கிட்ட வைக்கிறது, இதெல்லாம் ரஜோகுணம். மோட் ஆஃப் குட்னஸ்ல பகவானே நான் இந்த உலகத்துல இருக்கேன், நான் சுத்தம் அடையணும், ஐ வாண்ட் டு கெட் பியூரிஃபைட், இந்த கர்மத்துல இருந்து இந்த விடுபடணும் அப்படின்ற எண்ணத்தோட பக்தி செஞ்சோம்னாக்க எனக்கு எதுவும் வேணாம், ஆனா உன்னை ப்ளீஸ் பண்ணும், நான் இந்த பியூரிஃபை ஆகணும், நான் என் கடமையை ப்ராப்பரா செய்யணும் அப்படின்னு செய்யற பக்தி மோட் ஆஃப் குட்னஸ். சோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த 3 குணங்கள்ல பாதிக்கப்பட்டு இருக்கு. பக்தியே இந்த உலகத்துல இருக்க வரைக்கும் இந்த குணங்கள்ல பாதிக்கப்பட்டுதான் இருக்கு. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நான் செஞ்சேன் அப்படின்னு நினைக்கிறோம். திங்ஸ் himself the doer of activities. அதான் ப்ராப்ளம். அந்த நான் அப்படிங்கிற எண்ணம் போனாதான் நம்ம பக்திக்கு வர முடியும். அதான் ஒரு சின்ன ஸ்டோரி ஆயிடும். இதுல பேசணுமான்னு தெரியல, பேசியிருக்கலாம் ஏற்கனவே. ஒரு ஆச்சாரியர்கிட்ட கேட்பாங்க, வரதராஜ் பெருமாள்கிட்ட பேசுவாரு இந்த பக்தர். சோ அப்ப ஒரு குரு கேட்பார், நீ பகவான்கிட்ட பேசுறல்ல, நான் இந்த ஜென்மத்துல பகவான்கிட்ட போயிருவேனான்னு கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லுவாரு. அவர் ஓகே சரி கேக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது இல்ல அவர் நான் போனா போகலாம் அப்படின்ட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க போக மாட்டீங்க, நான் போனா போகலாம் அப்படின்னு அவருக்கு கோவம் வந்துடும். என்ன இது நான் போனா போகலாம்னு சொல்றாரு, நான் அவரோட குரு ஆச்சே அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் போவனா அப்படின்னு கேட்டாரு இல்லையா, அந்த நான் அப்படின்ற எண்ணம் போச்சுன்னா நம்ம போகலாம். என்னைக்கு நான் என்னோடது, மம அகம் மமேத்தி அப்படிம்பாங்க சம்ஸ்கிருதத்துல. அகம்னா நானு, மமேத்தினா என்னோடது. வாழ்க்கை ஃபுல்லா நான் என்னோடது, நான் என்னோடது. இதுலதான் நம்ம என்ன சொல்றது, என்டாங்கிளா இருக்கிறோம். அந்த விஷயம் இருக்கிறதுனாலதான் நம்ம இன்னும் வெளிவர முடியல. இதுல இருந்து என்னைக்கு விடுபடுறோமோ, பகவான சென்டரா வைக்கிறோமோ, அப்ப நம்ம இந்த மெட்டீரியல் வேர்ல்ட்ல இருந்து வெளியே வரலாம். நம்ம இப்போதைக்கு அவ்வளவு ஹை கோல் வேண்டாம். அதுக்குதான் நான் சொன்னேன், மோட் ஆஃப் குட்னஸ் வரைக்கும் நம்ம வர ட்ரை பண்ணணும் as long as possible. அந்த நான் போனா போகலாம், இட்ஸ் நாட் ஈஸி. நான் என்னோடது, நான் இதுதான் வாழ்க்கை. எல்லாருக்குமே எல்லார் மைண்ட்லயும் பேக்ரவுண்ட்ல அதான் ஓடுது. என்னோடது, என்னோட வீடு, என்னோட குடும்பம், என்னோட காரு, அப்புறம் நான் பெரியாள், நான் பெரியாள். இதுதான் பெரிய ஒரு மாயை. இதை விட்டு வெளியே வந்துட்டோம்னாக்க பகவான் நடுவுல வந்துருவாரு. பக்திக்கு கிருஷ்ண பக்திக்கு தமிழ்ல என்ன, கிருஷ்ணா கான்சியஸ்னஸ்க்கு அந்த வார்த்தை என்னது, யாருக்கா தெரியுமா? கிருஷ்ண உணர்வு. அப்போ கிருஷ்ண உணர்வு தான் இருக்கணும் ஒழிய நான் உணர்வு இருக்கக்கூடாது. இப்ப நம்ம எல்லாரும் என்ன, இன்னும் கடவுள்கிட்ட போனாலும் சாண்டிங் பண்ணாலும் எவ்வளவு பண்ணாலும் அந்த நான் தான் இன்னும் போயிட்டு இருக்கு. அந்த நானை எடுத்துட்டு எப்ப நம்மளை பத்தி யோசிக்கிறத நிறுத்திட்டு பகவான சென்டரா வைக்கிறோமோ, தட் இஸ் பியூர் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். அதை நாம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா, நம்ம பகவானுக்கு என்ன பிடிக்குமோ அதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, நமக்கு என்ன வேணுமோ, நமக்கு என்ன சாதகமோ, நமக்கு என்ன நல்லதோ அதை அவர் பார்த்துப்பாரு.
ஆனா அந்த நம்பிக்கை ஃபெய்த், பக்தியில முதல் வந்து ஸ்ரத்தா. ஃபெய்த் அல்டிமேட்டா லேட்டரும் ஃபைனலும் ஃபெய்த் தான். பட் இந்த ஃபெய்த்துக்கும் அந்த ஃபெய்த்துக்கும் வித்தியாசம் இருக்கு. பட் ஸ்டார்டிங் துளி ஃபெய்த் இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாருமே இப்ப இன்னைக்கு வந்து இந்த கிளாஸ்ல உட்காந்து இதெல்லாம் டிஸ்கஸ் பண்றோம், இதுக்கு டைம் கொடுக்குறோம். அந்த ஃபெய்த் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். அந்த ஃபெய்த் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனா நம்ம வெளியே போய் கிருஷ்ணர் சென்டர்ல வந்துருவாரு. ஸோ இதோட நிறுத்திக்கலாம். இந்த செக்ஷன் இன்னும் இருக்கு, பட் அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணிக்கலாம். இது வரைக்கும் ஏதாவது கேள்விகள், ஏதாவது கன்ஃபியூஷன், ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தா சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஐயா மாதாஜி, நீங்க நல்ல கிளாஸ் எடுத்தீங்க மாதாஜி. இட் வாஸ் குட். என்னோட கொஸ்டின் சொல்றதோட மாதாஜி, இது வந்து பொதுவா எங்களோட இதுல குரூப்ல கேக்குற ஒரு கொஸ்டின் தான் நான் கேக்குறேன். என்னோட குரூப்பா கேக்குற ஒரு கொஸ்டின் இது. பக்திங்கிறது நம்ம வந்து மனசார நினைச்சுட்டு பண்றதா, இல்ல அவங்க சொல்றதுனால அது நம்ம ஐயோ நம்ம செய்யணுமே நினைச்சு பண்றதா? இது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வாட்டி கேட்பாங்க. எனக்கு ஆன்சர் சொல்றதுக்கு எனக்கு அந்த தகுதி இருக்கான்னு தெரியாததுனால நான் சொல்லுவேன், எதையும் கேட்காம பண்ணுங்க, எதையும் கேட்காம பண்ணுங்க. பட் அவங்க சொல்றாங்க புலம்புறது, நீ போய் புலம்புறேன்னு சொல்ற. புலம்புறது கூட இட்ஸ் கைண்ட் ஆஃப் யூ கோயிங் அண்ட் சேயிங் சம்திங் டு கிருஷ்ணா, ரைட்? சேம் வே வி ஆர் ஹாப்பி, சேட், ஆங்கிரி, வாட் எவர் இட் இஸ், நம் எமோஷன்ஸ் ஆர் வி ஆர் கோயிங் டு ஷோயிங் டு கிருஷ்ணா. தட் மீன்ஸ் பக்தி இஸ் ஆல்சோ இட்ஸ் அ கம்பல்ஷன், ஆர் நம்ம வந்து அவங்க சொல்றதுனால நம்ம செய்யறோமா, இல்ல நம்மளுக்குள்ளேந்து ஒண்ணு வரணுமா அப்படின்னு ஏதோ கேக்குறாங்க மாதாஜி. என்னோட கொஸ்டினும் அதுதான். அதுவும் இருக்கு கொஞ்சம். ஓகே. பக்தியில ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு வைதி பக்தி, ஒண்ணு ராக பக்தி. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் வைதி பக்தி தான் செய்யணும். வைதி பக்தினா சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை ஃபாலோ பண்றது வைதி பக்தி. நீங்க சொன்ன மாதிரி சொல்றதுனால செய்யறது. நமக்கு துளி ஃபெய்த் இருக்கு, பகவான் மேல ஃபெய்த் இருக்கு. ஃபெய்த்துங்கிறது என்ன? சாஸ்திரத்து மேல இருக்க ஃபெய்த். அந்த சாஸ்திரத்து மேல இருக்க ஃபெய்த்தை வச்சு அந்த சாஸ்திரத்துல என்ன இருக்கோ அதை நம்ம என்னைக்கு வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோமோ, நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் தான் அவங்க சொல்றதுனாலதான், சாஸ்திரத்துல சொல்லிக்கிறதுனாலதான். ஆனா அதை நம்ம பண்ணும்போது ஒரு ஸ்டேஜ் வரும், உங்களுக்கே அறியாம அது உங்களுக்கு வந்து பிடிச்சு நீங்க செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. தட் வே அந்த வைதி பக்தி செய்யும் போது பகவான் உங்க ரெசிப்ரோகேட் பண்ணும் போது உங்களுக்கு வந்து ராக பக்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எவ்ரிஒன் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் குவாலிஃபைடு, தகுதி இருக்கு வைதி பக்தி பண்றதுக்கு. குரு சாஸ்திரம் 3 விஷயம் இருக்கு. குரு, சாது, சாஸ்திரா. குரு சொல்றது சொன்னாங்க, கரெக்ட். அந்த எழுதி மாதாஜி. குரு சொல்றத செய்யறது. இன்னொன்னு சாதுக்கள்னா இந்த மாதிரி ஆச்சாரிகள், பிரபுபாத், பெரிய பெரிய பக்தர்கள், அவங்க எல்லாம் சொல்றது. நம்மளோட குரு ஒண்ணு, இன்னொன்னு சாது. குரு, சாது, சாஸ்திரம். சாஸ்திரங்கிறது வேதங்கள், பகவானோட என்ன பகவானோட பக்தர்கள் கொடுத்த விஷயங்கள், எப்படி நம்ம பக்தி பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த 3 விஷயம் தான் நமக்கு ரெஃபரன்ஸ். ஆனா இந்த 3ல எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பாத்தீங்கன்னாக்க சொல்லுங்க பாப்போம். குரு, சாது, சாஸ்திரா, இது 3ல எது இம்பார்ட்டன்ட்? சாஸ்திரா. எஸ். ஏன்னா குரு என்ன சொல்றாரு, சாஸ்திரத்துல என்ன இருக்கோ குரு சொல்றது, அதைத்தான் குரு சொல்றாரு. குருவே மாத்தி சொன்னார்னா நம்ம கொஞ்சம் யோசிப்போம். அதே மாதிரி சாதுக்கள் என்ன சொல்றாங்க, சாஸ்திரத்துல என்ன இருக்கோ அதைதான் சொல்றாங்க. சோ நமக்கு சாஸ்திரம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம ஃப்ரிட்ஜ் வாங்கினா அதுக்கு ஒரு மேனுவல் இருக்கு, அதை எப்படி யூஸ் பண்ணணும் நமக்கு அதுல இருந்துதான் தெரியுது. அதைப்படி பண்ணோம்னா அது ஒழுங்கா வேலை செய்யும், பல வருஷம் யூஸ் பண்ணலாம். அதை விட்டு நம்ம இதை அங்க போட்டு அதை இங்க போட்டு இங்க ஏதாவது பண்ணோம்னாக்க 2 நாள்ல அது போயிடும். அதே மாதிரிதான் நமக்கு கொடுத்த சாஸ்திரம், இந்த பகவத்கீதாவும் அப்படிதான். இட்ஸ் அ மேனுவல் ஃபார் ஹியூமன் லைஃப். அதுபடி வாழ்ந்தோம்னாக்கா we can use this mission, this human body is a mission in the best way. We can attain the highest goal, that is bhakti. Yes. Thank you Mataji. Hare Krishna Mataji. Thank you so much Mataji. But அந்த வைதி பக்தியிலயும் ரொம்ப சந்தோஷம் இருக்கு. இல்லைன்னா யாரும் செய்ய முடியாது. யாரோ சொல்றாங்கக்காக நம்ம செய்வோமா?
we are Correct. feeling reciprocation, அதனாலதான் செய்யணும். நம்மளோட கர்மா இஸ் ஆல்சோ பிளேயிங் as well. வாட் எவர் the laziness சொல்லலாம், வாட் எவர் we can say, reciprocating everything. பட் அது அட்டைன் பண்ணிட்டோம்னா அந்த மோட் ஆஃப் குட்னஸ்ல இருக்கணும்ல மாதாஜி. அதுல இருந்து when you try to think and then utilize in your life, you can be happy. நீங்க எனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க how to live your life happy that way. Yeah, the same way. Okay மாதாஜி, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்படின்னு வரும்போது கிருஷ்ணர் உடனே வந்துடுறாரு. இப்போ கர்ம காண்டா, ஞானா, அஷ்டாங்கா அப்படின்னா அவங்க வேற எதையோ டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. கர்மாவை, அவங்களோட ஞானத்தை, இல்லைன்னா அஷ்டாங்க யோகா எல்லாம் பண்ணி ஆனா பக்தி யோகா அப்படிங்கிறது பகவான் உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே முதல் நாளே வந்துடுறாரு. அதனால இம்மீடியட்லி த ப்ராசஸ் ஸ்டார்ட்ஸ். ஓகே, அதனால யூ வில் ஃபைண்ட் உங்களுக்கு வந்து அந்த பக்தி பண்ணும்போது அந்த சாஸ்திரத்தை வந்து வைதி பக்தியா அவங்க சொல்றதுனால நம்ம சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணா கூட யூ வில் ஹாவ் தட் ரெசிப்ரோகேஷன் இம்மீடியட்லி. அந்த முதல் நாள்ல இருந்தே உங்களுக்கு அந்த இது தெரியும். திருப்பி உங்களால அதுல டவுட்டோ இல்ல அதை நிறுத்தணுமோ, இது வந்து எனக்கு பயன்படல அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வராது. ஓகே, ஹரே கிருஷ்ணா மாதாஜி, வெரி நைஸ் எக்ஸ்பிளனேஷன். சொல்லுங்க மாதாஜி, எது சொல்லிட்டு இருந்தீங்க? அந்த யோகா அதெல்லாம் பண்ணும்போது பல விஷயங்களுக்கு உங்களுக்கு ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணணும். ஞானங்கிறதுக்கு உங்களுக்கு முதல்ல அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். கர்மாங்கிறதுக்கும் யூ ஷுட் ஹேவ் தட் கெப்பாசிட்டி. கர்ம யோகா அதெல்லாம் கர்ம காண்டா எல்லாம் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே வி ஹேவ் எக்ஸ்டர்னல் ரிசோர்சஸ் தேவை. பட் பக்திக்கு அப்படி இல்லை. கரெக்ட். ஜஸ்ட் நீட் யுவர் கான்ஷியஸ்னஸ். கண்டிப்பா மாதாஜி. தேங்க் யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? வேற யாராவது ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? மாதாஜி, இன்னைக்கு ஏதாச்சும் கதை இருக்கா? Yeah, because it is karma. சரி, ஓகே, சின்ன கதை சொல்றேன். இந்த ஏற்கனவே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் சொல்றேன். இப்ப வந்து கர்மா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட் திங். அப்படி இருக்கும்போது சரி சரி நம்ம செஞ்சதுக்கு கர்மா வரப்போகுது அப்படிங்கறத பார்த்திருக்கோம். இப்போ திருதராஷ்டிராவோட ப்ரீவியஸ் லைஃபை நம்ம பார்த்தோம். அவருக்கு வந்து எப்படி வந்து அந்த அவருக்கு வந்து 100 பசங்கள் வரணும், அவர் 100 பசங்களும் வந்து இறக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்டோரி நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கா மாதாஜி? அந்த பறவை 100 பேர்ட்ஸ வந்து பிளைண்ட் ஆக்குனாரா, அதனால அவருக்கு கண்ணு இதா அந்த கதை. ஓகே, மாதாஜி. பட் அந்த இன்பிட்வீன் அவர் அந்த பிளைண்ட் ஆக்குன அந்த லைஃபுக்கும் திருப்பி அவர் வந்து இந்த திருதராஷ்டிராவா பறக்கிறதுக்கும் இன்பிட்வீன் பல ஜென்மம் முடிஞ்சிருக்கு. ஏன் அவருக்கு அடுத்த ஜென்மத்திலேயே வந்து நடக்கல? யாராவது சொல்ல முடியுமா? ஏன்னா அவர் நிறைய பூர்வ ஜென்மம் குட் கர்மா பண்ணிருப்பாரு மாதாஜி, அதனால. ஓகே, தட்ஸ் ஒன் வேலிட் ஆன்சர். வேற யாராவது சொல்ல விரும்புறீங்களா? ஏன் வெயிட் பண்ணாரு இத்தனை ஜென்மங்கள்? பல ஜென்மங்கள் கழிச்சுதான் திருதராஷ்டிராவா பிறந்து அந்த கர்மாவை வந்து அவரு அனுபவிக்க வேண்டியாச்சு. ஏன் அடுத்த ஜென்மத்திலேயே அவருக்கு வந்து அந்த 100 பசங்க வந்து சாகல? ஒருவேளை அது 100 பேபிஸ் இருக்கிறதுனால 100 வருஷம் வெயிட் பண்ணாங்களா மாதாஜி? இல்ல, 100 ஜென்மம் எடுத்திருக்காரா தெரியல. ஒருத்தங்களுக்கு 100 பசங்க பிறக்கணும் அப்படின்னாலே எவ்வளவு கர்மங்கள் வேணும். அந்த கர்மத்தை சேகரிக்கிறதுக்கு நடுவுல பல ஜென்மம் எடுத்தார் அவரு. ஓகே, யூ மீன் குட் பேட் இல்லையா மாதாஜி? பேட் கர்மா, பேட் கர்மா அனுபவிக்கிறதுக்கே 100 பசங்கள் இருக்கிற மாதிரி ஒரு லைஃப் இருந்தாதானே நீ வந்து 100 பசங்களை இழக்கிற பேட் கர்மாவை நீ அனுபவிக்க முடியும். அந்த 100 பசங்க உனக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு நீ குட் கர்மா செய்யணும்ல. அதுக்காக இன்பிட்வீன் பல ஜென்மம் எடுத்தார் அவரு.
மை காட். ஓகே. அப்ப பார்த்து எவ்வளவு காம்ப்ளிகேட்டட் கர்மா அப்படிங்கிறது. ஒரு விஷயத்த நம்ம வந்து செய்யறோம் அப்படின்னாக்க அதோட ரியாக்ஷன் கண்டிப்பா வரணும். அது இமீடியட்டா வராது. அதுக்கு எவ்வளவு லைஃப் டைம் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த புண்ணியங்கள் வந்த பிறகு இந்த லைஃப்ல அந்த பழைய கர்மாக்கு அவர் வந்து அனுபவிச்சாரு. சோ ஒரு கர்மா வந்து கர்மாப்படி நம்ம வந்து டீல் பண்ணணும்னா ரொம்ப 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 கஷ்டம். ஆனா பக்தியில வந்து இட் இஸ் வெரி வெரி ஈஸி. இட் இஸ் நிஷ்காம கர்மா. நம்ம சொன்ன மாதிரி பகவான உடனே கொண்டு வந்துட்டோம்னாக்கா, உனக்காக அப்படின்னு சொல்ல நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னாக்க இந்த கர்மாகள் எல்லாம் கேன்சல் ஆகுது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. திருப்பி நான் ஸ்டோரி சொல்லல. அந்த ஸ்டோரியோட கான்செப்ட் தான் சொன்ன, ரிமைண்ட் தான் பண்ணேன். ஆனந்த் பிரபு, நீங்க ஏதாவது ஸ்டோரி சொல்றதுன்னா சொல்லுங்க. இல்ல வைண்ட் அப் பண்ணிக்கலாம்னா வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே, பிரபு பிஸியா இருக்காரு. We will stop here. வாஞ்சா கல்பத்தருभ्यश्च कृपा सिन्धुभ्येव पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नरसिंहदेव भगवान की जय. श्रील प्रभुपाद की जय. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. Thank you. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ணா.